தவமா தவம் இருந்து ஐபோன் ஒன்று வாங்கின மறுநாளே ஆண்ட்ராய்டு நினைச்சு ஏங்குன. ஆண்ட்ராய்டு கையில் இருக்கிறப்போ நிம்மதியா தூங்குன. ஐபோனு கையில் இருக்கிற இப்போ தொலைச்சிட்ட நிம்மதி எல்லா விதி. பாட்டு கேவலமா இருக்கு. பட் நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா ஐபோன் 16 வாங்காதீங்க. ஏன்னா இதுல ஒரு கேமரா பட்டன் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இதுல இந்த கேமரா பட்டன் இருக்குல்ல, அது ஒரு கடுப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கேமரா பட்டனை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் பண்ணுறது இல்லைப்பா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பட் இதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் கான்டென்ட் கிரியேட்டருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ஃபோனை செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல தான் செல்ஃபி ஸ்டிக்கு ஒட்டிக்கும். அந்த செல்ஃபி ஸ்டிக்கோட கிரிப்பு இங்கே இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல இந்த கேமரா பட்டன் இருக்கு பாருங்க, கரெக்டாக அந்த கிரிப்பு வரும்போது கேமரா பட்டன் அமுங்கும். கேமரா தன்னால் ஆன் ஆகும். அதனால கடுப்பாக இருக்கும். கேமரா பட்டனுக்கும் நல்லது இல்லை. நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்கு ட்ரைபாட்ல ஃபோனை வச்சுருக்கீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபோனு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, இதை நான் என்ன OnePlus Nord ட்ரைபாட்ல வச்சு எடுக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஃபோனை ஒரு ட்ரைபாட்ல வைக்கிறீங்கன்னா ட்ரைபாட்லையும் இந்த கிரிப் இருக்கு பாருங்க, கரெக்டாக கேமரா பட்டன் மேலே கிரிப்பு படும், கேமரா ஆன் ஆகும், நீங்கள் கடுப்பாவீங்க. கேமரா பட்டன் அமுங்கிக்கிட்டே இருந்தால் அது கெட்டு போயிடும். ஸோ ஐபோன் 16 கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த பட்டன் இருக்கிறதாலேயே ஒரு கடுப்பு. நீங்களும் அந்த மாதிரி கடுப்பை ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கடுப்பை வந்து நம்ம கமெண்ட்லேயே பகிர்ந்துப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபோனை வாங்கி இப்போ ஏங்குன. டாடா.